வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோல நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. இது கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குற விதத்துல எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இவங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர்ஸ்க்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி இவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இவங்க 98% ரெஜிஸ்டர் பண்றாங்க. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 2000+ ஹாஸ்பிட்டல்ஸ். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பிரைவேட் பிளேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கிளியரா தெரியுது. கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸ் 5 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைம்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆகுது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி வேல்யூ. இவங்களோட இன்கர்ட் கிளைம் ரேஷியோ வந்து 103%. தட் மீன்ஸ் இவங்க கலெக்ட் பண்ற பிரீமியத்தை விட அதிகமான அமௌண்ட் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது இது வந்து அர்த்தம். ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸா தெரியல. கம்ப்ளைண்ட் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அவங்களோட இன்கர்ட் கிளைம் ரேஷியோ வந்து எப்போதுமே ஒரு ஆவரேஜா ஒரு 60 to 70-80% இருந்தால் தான் ஒரு கம்பெனி வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, லாங் ரன்ல அதை நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயம். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கிறதுனால அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து ஒரு கேஷ்லெஸ்ஸா போக முடியாம ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறதும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியும். நியூ இந்தியா அஷூரன்ஸ் வந்து நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். நியூ இந்தியா மெடிக்ளைம், நியூ இந்தியா பிரீமியர் மெடிக்ளைம் அண்ட் யுவா பாரத் ஹெல்த் பாலிசி அப்படிங்கிற 3 ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிற அடல்ட்டுக்கான என்ட்ரி ஏஜ், சைல்டுக்கான என்ட்ரி ஏஜ், சம் இன்சூர்ட் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, பிளான் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் வேரியன்ஸ் இருக்குது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த ரூம் ரெண்ட் லிமிட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ரூம் ரெண்ட் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா மெடிக்ளைம் அண்ட் யுவா பாரத் ஹெல்த் பாலிசி ரெண்டு பாலிசிலுமே வந்து உங்களுக்கு லிமிடேஷன்ஸோட தான் வருது. எப்போதுமே இந்த லிமிடேஷன்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரூம் ரெண்ட்ல லிமிட் இருந்ததுன்னா மற்ற எல்லா பில்லையும் அது ப்ரொபோர்ஷனேட்டாக சார்ஜ் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க, ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஏசி ரூம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எமர்ஜென்சியில் டீலக்ஸ் ரூம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டீலக்ஸ் ரூம் எடுக்கிறீங்க, நார்மல் ரூமுக்கு 5,000 rupees சார்ஜ், டீலக்ஸ் ரூம் ஃபீஸுக்கு 10,000 rupees சார்ஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு 5 days அட்மிட் ஆனோம்னா 5 days into 5,000 rupees, தட் மீன்ஸ் 25,000 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அப்போ அப்படி ஒர்க் ஆகாது. மொத்த பில்லுமே உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக போடுவாங்க. தட் மீன்ஸ் நார்மலாக நீங்கள் வந்து சிங்கிள் ஏசி ரூமில் தங்கும்போது 1 லட்ச ரூபா பில்லுனா, இந்த டீலக்ஸ் ரூமில் நீங்கள் வந்து டபுளாக ரெண்டு பே பண்ணி ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு 2 லட்ச ரூபா பில் வரும். தட் மீன்ஸ் 50% தான் கம்பெனி கொடுக்கும், பேலன்ஸ் இருக்க 50% நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து இந்த ரூம் ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே இருக்கக்கூடாது. ஏசியை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா மெடிக்ளைம்ல லிமிடேஷன்ஸ் வருது, மற்ற 2 பாலிசி லிமிடேஷன் கிடையாது. பட் ரூம் ரெண்ட்ல லிமிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்ற எல்லாத்தையும் அது பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம போனஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் வரலாம். இப்போ போனஸை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா மெடிக்ளைம்ல வந்து 25% பர் கிளைம் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 50%. அண்ட் நியூ இந்தியா பிரீமியர் மெடிக்ளைம்ல வந்து உங்களுக்கு அந்த போனஸ் ஆப்ஷன் கிடையாது. யுவா பாரத் ஹெல்த் பாலிசியில் வந்து உங்களுக்கு 25% போனஸ் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் அப் டு 100% ஆஃபர் பண்றாங்க கிளைம் ஃப்ரீ இயர்ஸுக்கு. அண்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா மெடிக்ளைம்ல வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நியூ இந்தியா பிரீமியர் மெடிக்ளைம்ல ஆஃபர் பண்ணல. யுவா பாரத் ஹெல்த் பாலிசியில் உங்களுக்கு இயர்லி ட்வைஸ் 2 வாட்டி ஆஃபர் பண்றாங்க. பட் இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற பேஸ் இன்சூரை காலி பண்ணியிருக்கணும் அண்ட் போனஸையும் காலி பண்ணியிருக்கணும். பிரைவேட் பிளேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிரைவேட் பிளேஸ் இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் எப்படி இப்போதைக்கு காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில் ஆஃபர் பண்றாங்கன்னா, நீங்க பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ பேஸ் இன்சூரை காலி பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய் பேஸ் இன்சூர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க. இது வந்து பார்ஷியலி செலவு பண்றது. ஃபுல்லா செலவு பண்றீங்கன்னா அந்த 10 லட்சத்தையும் மொத்தமாக செலவு பண்றது. அப்படி ரெண்டுல எது பண்ணாலும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆனோம்னா ரீஃபில் ஆகிடும். நீங்க அப்படி கிடையாது. நீங்க பேஸ் இன்சூரையும் காலி பண்ணணும், போனஸையும் மொத்தமா காலி பண்ணணும். அப்படி காலி பண்ண அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமா அவங்க பேஸ் இன்சூர்ட் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இது வந்து காம்படிட்டிவா இல்லை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. மெட்டர்னிட்டி ட்ரீட்மெண்ட், இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட், ஸ்பெசிஃபிக் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட், அது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேல் வந்து 35 இயர்ஸ் ஓல்டு, ஃபீமேல் 31 இயர்ஸ் ஓல்டு, கிட் 7 இயர்ஸ் ஓல்டுக்கு 15 lakh rupees ஃப்ளோட்டர் பாலிசி போடும்போது ப்ரீமியம்ஸ் வந்து இந்த 3 ப்ராடக்ட்டையும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓவராலாக ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை கன்சல்டிங் தேவைன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீசஸ் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஆல்ரெடி எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லபடியான சர்வீஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நம்ம வெர்டிக்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி
பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வேல்யூ வந்து டீசெண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்குது, பட் இன்சூரன்ஸ் கிளைம் ரேஷியோ ரொம்ப ஹையாக 100க்கு மேலே இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு லாங் டேர்மில் இது ஒரு ப்ராஃபிட்டபிளாக சஸ்டெயினாக ரன் பண்ணுறதே கஷ்டன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இவ்வளோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் 2000 ஹாஸ்பிட்டல்ஸ் தான், அது ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேஷ்லெஸ்ஸாக போகிறதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் இவங்களோட கம்ப்ளைண்ட் வால்யூம் வந்து எல்லாம் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஓவராலாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸாக இது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அப்சர்வேஷன். அண்ட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸில் முக்கியமான குறைய பார்க்குறது ரூம் ரெண்டுக்கு இருக்கிற லிமிட்ஸ். ஸோ இந்த ரூம் ரெண்டு வந்து கண்டிப்பாக லிமிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஸ்கேண்டனேவியன் கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுங்க, இல்லை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுங்க, அங்கே வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஓபிடிக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டயக்னாஸ்டிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ரே, ஸ்கேன், பெட் செக் அந்த மாதிரி. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்மிட் ஆகுறீங்கன்னா எய்தர் எங்கே இருப்பீங்க, ரூமில் இருப்பீங்க, இல்லைன்னா வந்து ஐசியூவில் இருப்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி லிமிடேஷன்ஸோட வருதுன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எஃபெக்டிவாக இல்லைங்கிறது அர்த்தம். ஸோ அது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு குறை. பட் நியூ இந்தியா பிரீமியர் மெடிக்ளைமில் உங்களுக்கு ரூம் ரெண்ட் அண்ட் ஐசியூ லிமிட் எதுவும் கிடையாது. பட் போனஸை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அவங்க ஆஃபர் பண்ணல. மற்ற 2 ப்ராடக்ட்ஸ்லயும் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் ஆஃபர் பண்ணாலும் அதுல வந்து குறையோட தான் வருது. நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, ஜெனரலா ஒரு பிரைவேட் பிளேயர் ஆஃபர் பண்ற ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட்ல பார்ஷியலி ஆர் ஃபுல்லை நீங்க வந்து வச்சிருக்கிற சம் இன்ஷோட யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கீங்க, 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா பார்ஷியலா செலவு பண்றது, இல்ல மொத்த 10 லட்சத்தையும் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா செலவு பண்றது. இது ரெண்டையும் நடந்ததுன்னா டிஸ்சார்ஜ் ஆனோட ரீஃபில் ஆகும். இதான் வந்து ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். பட் இவங்க ஆஃபர் பண்றதுல வந்து நீங்க வச்சிருக்கிற பேஸ் சம் இன்ஷோர்ட் பிளஸ் போனஸ் ரெண்டையுமே கம்ப்ளீட்டா நீங்க வந்து செலவு பண்ணி முடிச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரீஸ்டோர் ஆகும். அதுவும் நியூ இந்தியா மெடிக்ளைம்ல இயர்லி ஒன்ஸ் அண்ட் யுவா பாரத் ஹெல்த் பாலிசில இயர்லி ட்வைஸ். ஸோ இந்த போனஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் கண்டிப்பா பிரைவேட் பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது காம்படிட்டிவா இல்லை அப்படிங்கிறதும் கிளியரா தெரியுது. ஸோ எக்ஸிஸ்டிங் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து காம்படிட்டிவா இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கு, ப்ரீமியம்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா என்னோட அட்வைஸ் வந்து ஒரு பிரைவேட் பிளேயர்கிட்ட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸையும் பர்ஃபார்மன்ஸையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரிசர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.